அதியமான் சங்ககால மன்னர்களில் ஒருவர். அவர் மக்களை மகிழ்ச்சியாகவும் கவலைகளின்றியும் ஆட்சி செய்த மன்னர். தமிழக கர்நாடக எல்லை பகுதியை அதியமான் ஆட்சி செய்தார். தகடூர் இவரது தலைநகர். இவரது இயற்பெயர் நெடுமான் அஞ்சி. அதியமானிடம் யார் வந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று அவர் சொன்னதே இல்லை. எல்லோரிடமும் அவர் பரிவோடு நடந்து கொள்வார். கடையேழு வள்ளல்களில் ஒருவராக திகழ்ந்தவர் மன்னர் அதியமான். ஔவை என்றால் மூதாட்டி அல்லது தவப்பெண் என்பர். சங்ககால புலவர்களில் பெண் புலவரான ஔவையாருக்கு 9வது இடம். அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு ஆகியவற்றில் ஔவையார் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அதியமானின் நல்ல குணத்தை அறிந்த ஔவையார் அவரை பார்க்க விரும்பி தகடூருக்கு நடந்தே சென்றார். தன் மாளிகை முன் யாரும் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வந்த அதியமான் கண்களில் ஔவையார் தென்பட்டார். அதுதான் அவர்கள் இருவருக்கும் முதல் சந்திப்பு. ஔவையார் என்று அறியாமலேயே அவரை உபசரித்தார். அவர் ஔவையார் என்று அறிந்த பின்பு அவரை அங்கேயே தங்குவதற்கு கேட்டுக்கொண்டார். ஆனால் ஔவையோ அவரை அடிக்கடி பார்ப்பதாக உறுதி கூறி விடைபெற்றார். ஒரு முறை வயதான அறிஞர் ஒருவர் அதியமானை தேடி வந்தார். வாருங்கள் அறிஞரே, உங்கள் வருகையினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பயணத்தால் மிகவும் களைப்படைந்து உள்ளீர்களே. முதலில் உணவு அருந்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி மன்னரே. வள்ளல் தன்மை கொண்ட அதியமானை, உன் நற்பண்பு என் மனதை நெகிழ வைக்கிறது. உன்னிடம் ஓர் ரகசியம் சொல்லப் போகிறேன், கேள். குதிரை மலை என்று ஒன்று உள்ளது. அந்த மலையில் ஓர் ஆபத்தான பிளவு உள்ளது. அங்கே ஓர் அரிய நெல்லி மரம் உள்ளது. அவ்விடம் செல்வது மிக கடினமான பணி. அதன் கனியை உண்டால் நீ நீண்ட காலம் வாழலாம். அப்படியா அறிஞரே? ஆனால் அம்மரம் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நெல்லிக்கனி தரும். அதை யாராலும் நெருங்க முடியாது. நான் முயற்சி செய்து அக்கனியை கொண்டு வருகிறேன். அந்த நெல்லிக்கனியை எப்படியாவது கொண்டு வந்துவிட வேண்டும் என்று கருதிய அதியமான் குதிரை மலை நோக்கி சென்றார். தானே இறங்குவதாக முடிவு செய்து அம்மரத்தை அடைந்தார். அந்த ஆபத்து நிறைந்த முயற்சியில் ஈடுபட்டார் அதியமான். அந்த மரத்தில் இருந்தது ஒரே ஒரு கனிதான். அந்த கனியை பக்குவமாக எடுத்துக்கொண்டு மேலே திரும்பினார் அதியமான். மீண்டும் ஒருமுறை ஔவை அதியமானை காண வந்திருந்தார். அதியமான் அப்போது அங்கு இல்லை. அதியமானுக்காக காத்திருந்தார் ஔவை. உங்களை காக்க வைத்ததற்கு என்னை மன்னியுங்கள் ஔவையே. உங்கள் முகம் மிகவும் வாடிப்போய் உள்ளதே. ஆமாம் மன்னா, நீண்ட நெடுந்தூரம் வந்தேன் அல்லவா, பயணக் களைப்பு. சிறிது நேரம் அமர்ந்து களைப்பை போக்குங்கள். சரி மன்னா. இதோ இந்த கனியை உண்ணுங்கள். இக்கனி மிகவும் சுவையாக உள்ளதே. இதற்கு முன்பு இப்படி ஒரு கனியை நான் உண்டதே இல்லை. இதன் பெயர் என்ன? இதன் பெயர் நெல்லிக்கனி. இது மலையின் மேல் உள்ள ஒரு பிளவில் விளைந்தது. இதை உண்பவர் நீண்ட காலம் வாழலாம். இக்கனியை நான் உண்பதை விட நீங்கள் உண்டால் தமிழ் ஊரும் நல்லுலகுக்கு நல்லது. வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்படக் கடந்த கழல் தொடி தடக்கை ஆர்கலி நரவின் அதியர் கோமான் போரடு திருவின் பொலந்தார் அஞ்சி பால்புரை பிறை முதல் பொலிந்த சென்னி நீலமணிமிடற்று ஒருவன் போல மன்றுக பெரும நீயே தொன்னிலை பெருமலை வீடாகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே. வெற்றி தரும் கூர்மையான வாழேந்தி போர்க்களத்தில் பகைவரை வெட்டி வீழ்த்தும் வீரக்கடல் அணிந்த வேந்தனே,
வீரவாளை கையினை அழிந்த ஆரவாரம் செய்யும் முரசினை உடைய அதியர்களுக்கெல்லாம் தலைவனே, பகைவரை வென்று பொன்னால் செய்யப்பட்ட வாகைப்பூ மாலையைச் சூடிய அஞ்சியே, தொன்று தொட்டு புகழப்பட்டு வரும் நன்னிலைமையுடைய பெரிய மலைமேல் உள்ள ஆழ்ந்த பிளவில் வளர்ந்த சிறிய இலையுடைய கரிய நெல்லி மரத்தினது இனிய கனியை, மீண்டும் அத்தகைய கனியை பெரிதற்கு அருமை என்று நினைத்தும் அதன் பெரும் பயனை எமக்கு முன்னதாக எடுத்துக் கூறாமல் நானும் தமிழும் நீண்ட நாள் வாழும் பொருட்டு எமக்கு அளித்தாயே. நீ வெண்மையான பிறையணிந்த திருமுடியினை உடைய சிவபெருமானைப் போல நீண்ட நெடுங்காலம் நிலை பெற்று வாழ்வாய். அவ்வை அதியமானின் மீது கொண்ட அன்பும் அதியமான் அவ்வை மீது கொண்ட நட்பும் காலத்தை வென்றது. தமிழக மக்களின் மனதில் அவர்கள் இருவரும் என்றென்றும் நிலைத்து நிற்பார்கள். வாழ்க அதியமானின் வள்ளல் தன்மை, வாழ்க அவ்வையின் தமிழ் பண்பு.